வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பச்சடி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் போல் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு ஃப்ரை ஆனதும் 2 காஞ்ச மிளகாயை விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிட்டு செய்யும்போது வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது வெண்டைக்காய் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், வெண்டைக்காய் சுருங்கி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. பச்சடினா கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், புளி தண்ணியிலையும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சாதம் வடிச்சிட்டு குழம்பு கூட வைக்க வேண்டாம், இதவே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.